உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே விண்ணில் பிறக்கும் இரண்டு ஒளிகள். சிவம் சக்தியே நம்ம குலதெய்வம். விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை. மண்ணில் சிலைகளாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம், பொம்மை. அந்த பொம்மையை நீ வணங்கினாலும் உன் உள்ளத்தில் உண்மை, அன்பு, தருமம், கடமை, மனசாட்சியோடு நீ சுற்றினால் உன் உள்ளத்தில் விதையாக முளைப்பார். முளைத்து அறிவாக வளர்ந்து உனக்கு வழிகாட்டியாக இறைவன் வருகிறார். அப்போ இந்த பொம்மையை நீ சுற்றினாலும் உன் உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்ன? அப்போ நீ சுற்றும்போது இறைவன் சொன்ன நீதியின் போதனைப்படி உள்ளத்தில் சுமந்து கொண்டு சுற்றும்போது பயன் பெறுகிறாய். ஆனால் உள்ளத்தில் உண்மை, அன்பு, தர்மம் இல்லாமல் நீ சுற்றினால் அது வேஸ்ட் ஆயிரும், பயனற்று போகும். உன் ஆன்மீக பயணம் பயனற்று, நீ சுற்றியதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இறைவன் சொன்ன அந்த போதனையை நீ சுமந்து கொண்டு சுற்றினால் நன்மைகள் நாடி வரும், தீமைகள் ஓடிவிடும். சுத்தனும் ஆலய வழிபாடு நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துவதற்குத்தான் ஆலய வழிபாடு. அப்போ இந்த ஆலய வழிபாடு நாம் கடவுளை வணங்குகிறோம். இந்த கடவுள் இறைவன் கேட்டால்தான் கொடுப்பாரா, கேட்காமல் கொடுக்க மாட்டாரா? கேட்டால்தான் கொடுப்பாரா, கேட்காமல் கடவுள் கொடுக்க மாட்டாரா? சிந்திக்க வேண்டும் மக்கள். ஏன்னா இந்த இறைவன் இந்த உலகத்தை நாம் கேட்காமலே எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த மனித பிறப்பே பிறந்திருக்கிறான். ஒவ்வொரு உயிர்களுக்கும் உயிர் வாழ தேவை இறை. இறை என்று ஒன்று கொடுக்கப்பட்ட பின் இந்த உயிர்கள் படைக்கப்பட்டது. இறை இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? அப்போ இந்த மனித பிறப்புக்கு முன்பே இவன் தேவைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அதன் பின் மனிதன் பிறக்கிறான். அறிவு வளர வளர நாளாக ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இறைவன் இந்த மனிதன் கேட்காமலே எல்லாம் கொடுத்தவர். இவன்கிட்ட கேட்டாயா கொடுப்பாரு? இவன் கேட்க எனக்கு அது வேணும், இது கேட்க கேட்காமலே கொடுப்பவர். நீ கேட்காமலே கொடுப்பவர். கேட்டாலும் கிடைக்காது. எல்லாம் கேட்காமலே கொடுத்த இறைவன் நீ கேட்காமலே உனக்கும் எல்லாம் கொடுப்பார். அப்போ அதற்கு என்னன்னா பொறுமையா இருக்கணும். சும்மா இரு, சொல்லரு, சும்மா இருந்து பாரு, பொறுமையாக இரு, எல்லாம் கிடைக்கும். அப்போ கடவுள் நம்ம ஒவ்வொரு கோயிலாக செல்கிறோம். அந்த சாமி இந்த சாமின்னு எத்தனையோ சாமி பேரில் இறைவன் சிலையாக அங்கே இருக்கிறார். சிலை என்னைக்கும் சிலை தான் ஐயா, கடவுள் அல்ல. கற்சிலை அறியாது கடவுளை, நீதான் அறியணும். அப்போது ஒவ்வொரு கோயில், அந்த கோயிலுக்கு போனால் கஷ்டம் தீந்துரும், இந்த கோயிலுக்கு போனால் பிள்ளை வரம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு குபேரன் ஆகிவிடலாம், இந்த கோயிலுக்கு போனால் நம்ம செய்வனை தீர்ந்துவிடும். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு ஆலயமாய்வை கும்பிட்டாலும் உனக்கு கிடைத்து விடுமானா? கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காதியா. ஏன்னா இதற்கெல்லாம் அச்சாணியாக இருப்பது உன் முன்னோர்கள் செய்த தர்மம், கர்மம், பாவத்தின்படி கணிக்கப்பட்டதாக இருக்கிறது.
இறைவனுக்கு மெயின் கேரக்டரே அதுதான். உன் முன்னோர்கள் நன்மை செய்த நன்மை தீமைப்படி கருவிலே விதைக்கப்பட்ட ஒரு விதை. இந்த விதை பாவத்தால் ஊனம் பிறக்கும், தருமத்தால் ஞானம் பிறக்கும். சும்மா கதையை சொல்ல வரலையா, அது இதுன்னு ஒவ்வொன்றுக்கு ஒரு கதையை சொல்ல மாட்டேன். ஒரு வரி 2 வரி நீங்கள் புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி நான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். கடவுளுடைய கணிப்பதுதான். முன்னோர்கள் செய்த நன்மை தீமைப்படி கருவிலே விதைக்கப்பட்ட ஒரு விதை. மதி உனக்கு தலைவிதி, மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டி. பிறக்கிறாய், பிறந்து வளருகிறாய், வளர 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 வளர்ந்து வாலியான குழந்தை குட்டிகள் ஆனபின் ஒவ்வொரு இடமாக சூழ்நிலைக்கேற்றவாறு உன் மனப்பேயானது உன்னை ஆட்டி படைக்கிறது. அந்த கோயிலுக்கு போவோமா, இந்த சாமியை கும்பிடுவோமா, மாலையை போடுவோமா, மயிரை கொடுப்போமா கடவுளுக்கு. கடவுள் என்ன மயிர் வியாபாரமாக பார்க்காரு, பரிகாரமாக பண்ணுறாரு. போகிற இடத்துல போகிறான் கயிறை கட்டுறது, மயிரை கட்டுறது. இதெல்லாம் ஆன்மீகத்தின் கணக்கல்ல, சூனிய கணக்கு. ஒன்று உள்ளத்தை சரி பண்ணுவது தான் ஆன்மீகம். போய்கிட்டு நீனா வேண்டிக்கிடுது, தனக்குத்தானே வேண்டி கொண்டு ஏன் வேண்டாமல் இருந்தா உனக்கு அது கிடைக்காதா, அது நடக்காதா, அது நிலைக்காதா? நீ வேண்டாமல் இருந்தா உனக்கு கிடைக்கிறது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குது நடக்குமா நடக்காதா? நீ வேணுனால தான் நடந்ததா? தப்பு கணக்கு போடாதே. தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த கோயிலில் போய் வேண்டி சாமி கும்பிட்டதுனால கிடைச்சிது, இந்த கோயிலில் எந்த கோயிலில் போய் கும்பிட்டினால் கிடைக்கல. உன் முன்னோர்கள் செய்த தர்மம் கர்மம் பாவத்தின் அடிப்படை. நீ நினைத்தாலும் சரி, நீ நினைக்காவிட்டாலும் சரி, நீ நினைச்சது நடக்கும், நடக்காமலும் போவோம், இல்லை சில காலங்களுக்கு நடக்கும். நீ நினைச்சது நடக்கும், நடக்காமலும் போகும். அதே நேரத்தில் நீ நினைக்காததும் அங்கே நடக்கும். சிந்திக்க வேண்டும் மக்களே. உங்கள் வாழ்க்கையில் நாம் நினைக்காது நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதையெல்லாம் நாம் மறந்து போகிறோம், மறந்துடுதோம். நினைக்காதெல்லாம் நம்மளுக்கு என்ன நடக்குயா? அதுதான் ஐயா ஆண்டவன் கட்டளை. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். எவ்வளோ அற்புதமான வரிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நீ தேடி நாடி சென்றாலும் உனக்கு கிடைப்பது கிடைக்கும், நடப்பது நடக்கும். இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடப்பது நடக்கும், நிலைப்பது நிலைக்கும். நிலைத்திருந்து உனக்கு எல்லாம் கொடுக்கும். நிலைப்பது போவது உன் மயிராயிருந்தால் என்ன, பொருளாயிருந்தால் என்ன, உயிராயிருந்தால் என்ன, போகிறது போயிட்டு தான்யா இருக்கும். அதை தடுக்க எவனாலும் முடியாது. இந்த பிறப்பு இறப்புங்கிறதை ஒன்றை தடுக்க முடியுமா? யாரால் முடியும்? பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு, இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கையா. யாரும் நிரந்தரமாக அந்த பூமியில் வாழப்போகிறது கிடையாது. யார் வாழப்போறா? எவரும் கிடையாது. பிறப்புன்னு ஒன்று உண்டா, இறப்புன்னு உண்டு. இதிலே முக்தியும் உண்டு, இடையிலும் உண்டு. முக்தினா என்ன? ஒரு 40-50 வயசில் சாகுதுன்னா இடைச்சாக்காலம். முழுமை பெற வேண்டும், முக்தி பெற வேண்டும். 80 வயசு பிறகு சாக வேண்டும், அதுதான் முக்தி. அப்போ இது முன்னால் சாகுனா இடைச்சாக்காலம். பாவம் முழுமையான அவன் பிறந்து பயனை பெறவில்லை. பாவம் அவனை இடையிலே பாடையில் கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு நிறையா பாடையில் போயிட்டு இருக்கு. இடையில ஏன் போகுது? எதனால் போகிறது? முன்னோர்கள் செய்த பாவம். அப்போது நம்மளுக்கு எல்லாம் இருந்தும் நம்ம வாழ்க்கையிலே பதவி வரும், பணம் வரும், கணவன் வருவான், மனைவி வருவா, பிள்ளைகள் குழந்தைகள் வரும், எல்லாம் வரும், போகும்.
வந்து திரும்ப போனாலும் போகும், ஆனால் திரும்ப வரும். ஆனால் உயிர் என்று ஒன்று போனால் திரும்ப வருமா? ஒரு முறையே பிறப்பிறப்பு மறுமுறை இல்லை. மாண்டு போனவன் மீண்டும் பிறப்பதில்லை. சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஜென்மத்திலே உண்மையோடு வாழாதவனுக்கு மறு ஜென்மம் தேவையா? பிறப்பானா? ஆன்மீகத்தை சூனியமாக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ உன் முன்னோர்கள் செய்த தர்மத்தின் படி உனக்கு கிடைப்பது கிடைத்தே தீரும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நடப்பது நடந்தே தீருயா. அதை தடுக்க எவனாலும் முடியாது. நீ நினைச்சிருக்கூடமா நடக்கும். அது நிலைப்பது நிலைக்கும். போவது எதுனாலும் போய்கிட்டு தான் இருக்கும். அதை தடுக்க யாராலும் முடியாது. போனவரை 1000 கதை சொல்லுவான். அது எதை சொல்லி போனது போயிட்டு. அப்போ இந்த ஆன்மீக வழிபாடு முன்னோர்கள் செய்த பாவத்தை போக்குவதா இருக்கு. நிச்சயமாக தர்மத்தை வளர்ப்பது, பாவத்தை போக்குவது, தர்மத்தை வளர்ப்பது ஆலய வழிபாடு. முன்னோர்கள் செய்த கர்மத்துக்கு பிராயச்சித்தமாக இருக்கிறது தர்மம்தான். அந்த தர்மத்தை நீங்கள் விதைக்க 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 கர்மம் பாவம் எல்லாம் வீழ்ந்துவிடும். அங்கே தர்மம் வளர்ந்துவிடும். அப்போ முன்னோர்கள் செய்த தர்மம், நன்மைகள், தர்மங்கள், நல்ல உண்மையோடு அந்த இறை பக்தியோடு வாழ்ந்தவர்கள் செய்துவிட்டு போனார்களே தர்ம காரியம். அதுதான் உனக்கு யோகம். அதுதான் உனக்கு யோகம். நல்ல நேரம். ஜாதகத்திலும் இல்லை, ராசி ஒரு மயிரும் கிடையாது. ஒரு சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உன் முன்னோர்கள் செய்துதான் உனக்கு யோகம். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த கருமம் பாவம் வீழ்ந்து விட்டால், தர்மம் பிறந்து விட்டால் நீயும் ஒரு கோடீஸ்வரன் தான். ஏன்னா பணம் வந்தால் தானே கோடீஸ்வரன். உன்னை எத்தொழிலாவது ஒரு தொழிலில் உன்னை உயர்த்திவிடும். டாப்புக்கு கொண்டு போயிறியா? ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், இல்லைன்னா பதவி, நல்ல அறிவை கொடுத்து நல்ல பதவியை கொடுக்கும் யோகம். அப்போ யோகம் எங்கேருந்து பிறகு? தர்மத்தில் பிறகு யோகம். அதுவும் முன்னோர்கள் செய்த தர்மத்தில். அப்போ இப்போ உள்ளவர்கள் நீங்கள் இந்த தர்மத்தை விதைத்து இந்த பாவத்தை போக்கிவிட்டால் பின்னாளில் பிறக்கும் உங்கள் வாரிசுக்கு யோகம் பிறக்கும். யோகம் யோகம். குபேரராகி விடுவார்கள், கோடீஸ்வரராகி விடுவார்கள். நல்ல நேரம். என்னாலும் பொன்னாளாக இருக்குங்கய்யா. ஆனால் கர்மம் பாவம் மனிதனை வாழ விடாது, வீழ்த்தி கொண்டே இருக்கும். இன்று தமிழ்நாடு கர்ம பூமியாக, பாவ பூமியாக இருக்கிறது. இன்று தர்மத்தின் தலைவன் சூப்பர் ஸ்டார் விஜய் அதை வீழ்த்தி கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே போக்க முடியுமா? இன்று நடக்கும் கொலை கொள்ளை எல்லாம் தீர்ந்து விட்டால் பாவம் முடிந்து, அடுத்தால கொலையும் இருக்காது, கொள்ளையும் இருக்காது. ஆனால் முன்னோர்கள் செய்த அந்த பாவத்தின் வைப்ரேஷன் விடாது துரத்தும் கருப்பாக இன்று தமிழ்நாட்டு மக்களை துரத்து கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லோரும் நல்லோராய் வாழணும்னா எல்லோரும் உண்மை உள்ளவர்களா, உண்மையை பேசணும்னு இறைவனுடைய கணக்கில் ஆன்மீகத்தில் இருக்கையா. உண்மையோடு நீ வாழ்ந்தால், வழி நடந்தால் உன்னோடு இறைவன் இருப்பார். இறையாண்மையை கருவாக, உண்மையை நீ சுமந்தால் குருவாக உனக்குள்ள வாரார். மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிவார். இதுதான் ஆன்மீகம். எது ஆன்மீகம்? நான் இப்போ சொன்னது விழுந்ததா காதில்? உங்கள் உள்ளத்தில் விதையாக விழ வேண்டும். இறை ஆண்மையை, இறைவனின் நீதி போதனையை, உண்மையை, நன்மையை, தருமத்தை கருவாக நீ சுமந்தால் குருவாக உனக்குள் வருகிறார், உன் உள்ளத்தில் வருகிறார். மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிவார். உள்ளம் அது ஒரு கோயிலாகி உன் குணம் தெய்வ குணமானால், உன் குணம் தெய்வ குணம். தெய்வ குணம் என்ன?
அடுத்தவன் காலை வாரி விடுறதும், அடிக்கிறதும், உதைக்கிறதும், களவாங்கிறதும், தேவையில்லாத தேவடியாக கண்ட அவா இவான்னு தீய வார்த்தைகளை பேசி பிறரை கண்ணீர் வடி வைக்க வைப்பதும், வேதனை கண்ணீர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பதும், புறஞ்சொல்வதும், தீமைகள் விதைப்பதா ஆன்மீகம் அதையா சொல்லுகிறது? நன்மையை விதை. உன் பேச்சால், உன் அன்பால் அரவணைப்பார் இன்னொருடைய உள்ளம் மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் நீ விட வைத்து விட்டாலே உனக்கு அங்கே தர்மம் பிறக்கு. என்ன பிறக்கு? தர்மம் பிறக்கு. செலவே இல்லை. வேதனையாக ஒரு ஆணோ பெண்ணோ மனவேதனை வெறுப்பில் இருக்கும்போது உண்மையான அன்போடு ஒரு அரவணைப்பு ஆதரவு வார்த்தைகளால் பேச்சால் பேசி அந்த மனம் குளிர்ந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டாலே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய தர்மம். இதே நேரத்தில் தேவையில்லாததற்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தீய வார்த்தைகளை பேசி அடித்து உதைத்து நீங்கள் வேதனை கண்ணீர் விட வைத்தால் பாவத்தின் கணக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதேன் ஆவியினால் சுட்ட வடு. இன்னைக்கு அரசியல்வாதி பூரா நாவனால் சுட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. உள்ள ஆறுமா? புண்ணாரிரும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் புனிதம் காக்கப்பட வேண்டும். இன்று அரசியல் பேசுகிறார்கள். யார் ஆட்சியில்? விஜய் ஆட்சியில். இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் விஜய் ஆட்சியில் இன்றைக்கு அரசியல் எல்லோரும், சிறிய குழந்தை முதல் மாணவர்கள், மாணவிகள், பெரியோர்கள், முதியோர்கள், வயதானவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு பேசுகிறான் ஐயா அரசியல். என்ன பேசுகிறோம்? அதான் அரசியல். மக்கள் தேவைகளை பற்றி, நாட்டு நடப்பை பற்றி எடுத்துரைப்பது தான் இங்கே அரசியல். ஆனால் முன்னால் அதற்கெல்லாம் பூட்டு போட்டு வைத்திருந்தார்கள். அரசியல் பேசக்கூடாது, அங்கே அரசியல் பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது. ஏன் ஐயா பேசக்கூடாது? அரசுனாலே பொதுநலன், பொதுமக்கள் பேச வேண்டும். இன்றைக்கு விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜய் ஆட்சியில். இது நிறையா பேர்களுக்கு பிடிக்கலை, பொறாமையாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் லாக் போட்டுக்கிட்டு வர்றாரு. வந்த உடனே எதையும் சீர் செய்ய முடியாது. அனைத்து துறையும் ரிப்பேரில் தான் இருக்குது எல்லாம். இன்றைக்கி அரசு ஊழியர்களை பார்த்தா லஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் பேரா அதிலே பழகிட்டாங்க. அவங்க கையெழுத்து போட்டோன்னே கையை நீட்டிடுவாங்க. இல்லைன்னா கையெழுத்து போடுறதுக்கு மேலே அங்கே ரூபா நோட்டை கொடுத்தா தான் கையெழுத்தே போடுவாங்க. இல்லை நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா. அனைத்து துறையிலையும் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அரசு ஊழியர்கள், சேவை, இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் இன்னைக்கு அதிலே பெருமாற்றம். அரசு ஊழியர்கள் அவர் கடமையை செய்ய வேண்டும். சரியான நேரத்திற்கு வேலைக்கு வர வேண்டும், போக வேண்டும். சரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, கட்டுப்பாடு இன்றைக்கு விஜய் ஆட்சியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பிடிக்கவில்லை. லஞ்சத்திலே வளர்ந்து ஓட்டுக்கு லஞ்சத்தையே கொடுத்து கொடுத்து இருந்த கட்சி இல்லையா? எதை ஒழித்தார்கள் இவர்கள்? ஒழிக்கவில்லை. ஒழிக்காதவர்களுக்கு இன்றைக்கு ஒழிப்பதை பார்த்தவுடன் வெறுப்பு வேதனையாக இருக்கிறது. நல்ல உள்ளங்கள் வாழ்த்துகிறது, இந்த தீய உள்ளங்கள் பேசுகிறது. ஆனால் மக்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மடையர்கள் அல்ல, அறிவுள்ள மனிதர்கள். மக்கள் தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியான முறையில் பூர்த்தி செய்ய செய்ய எல்லாம் நடக்கும். இதற்கு முன்பு 60 காலம் ஆண்டார்களாம். கேள்வி கேட்க நாதி இல்லை. இன்று அன்றாடம் நடக்கிறதுக்கும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் விடியல் பிறந்து கொண்டே இருக்கும். அதுபோல ஏழைகளுக்கு அன்பு தலைவர் வட்டியில்லா கடனாக 5 லட்சம் ரூபாய், தவித்த வாய்க்கு 1 மடக்கு தண்ணியாக, வறுமையை ஒழிக்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் மருத்துவ காப்பீட்டுக்கு 10 லட்சம் கொடுப்பது பெரிதல்ல, அது கூட வேண்டாம், 5 லட்சம் போதும். இலவசம் கொடுப்பது பெரிதல்ல. அடுத்தால ஐயா தேவையில்லாத இலவச திட்டங்களுக்கு கட் பண்ண வேண்டும், நல்லாட்சி நடக்க வேண்டும் என்று விரும்புவதினால் சொல்லுகிறேன். நீங்கள் தங்க மோதிரம் போட வேண்டியது இல்லை.
தேவையில்லாத திட்டம் கட் பண்ணிடுங்க. பிறக்கிற குழந்தைக்கு அனுதினமும் 1 கிராமில் மோதிரம் போட்டால் 1 கிராமா 2 கிராமா? அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை நாட்டிலே. எல்லாம் காலி பண்ணியாச்சு. வேண்டாம். ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு இதற்கு முன்பு என்ன சலுகைகள் இருக்கோ அது இருக்கட்டும். அடுத்து வரும்போது பார்க்கலாம், செய்யலாம், தவறில்லை. இருக்கிறது, சில திட்டங்கள் இருக்கிறது. அடுத்தால சிலிண்டர் கொடுக்க வேண்டியது இல்லை, விலையை குறையுங்கள். அடுத்தால நீங்கள் 1 பவுன் தங்கம் கொடுக்க வேண்டியது இல்லை. தாலிக்கு தங்கம் 3 கிராம் கொடுங்கள், தவறில்லை. அதுக்காக வேண்டி நாட்டின் பொருளாதாரத்துக்கு தேவையில்லை. இப்போ இலவச மின்சாரத்தை இலவசம்னு சொல்லிட்டு அதிகமான வசூல் பண்ணுவதாக வருகிறது, தவறாக உள்ளது. எந்த விலைவாசி உயர்வு இருக்கக்கூடாது. அடுத்தால பஸ்ஸில் ஓசி இருக்கவே கூடாது. இருந்தவங்க ஆட்சி போயிடும், நிச்சயம் போயிடும். ஏன்னா பொருளாதாரம் பயங்கர நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்கு. தரமற்ற பொருள் இன்னைக்கு வியாபாரம். தரமான பொருளை முதல்ல பாருங்கள். தரமற்ற பொருள், தரம் இல்லை. எந்த பொருளும் தரம் இல்லையா. வெறுப்பும் வேதனையில் வாங்கிக்கிட்டு இருக்கான் மனுஷன். முதல்ல அதையும் பாருங்கள். தரம் இல்லாத பொருளை கொடுக்கும் கம்பெனிக்கெல்லாம் சீல் வைங்க. தேவையில்லை அந்த கம்பெனியெல்லாம். இலவசம் வேண்டாம். பள்ளி மாணவர்கள், பள்ளி படிப்பு, மருத்துவம், இப்படி சேவைகள் நிறைய இருக்குது. அதை தரத்தோடு செய்ய வேண்டும் என்றால் இங்கே இலவசங்கள் குறைக்கப்பட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த தேவையில்லாத நாட்டின் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டங்களை சிலவற்றை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் அதை ரத்து செய்ய வேண்டும். நீதிபதிகள் எதுக்கு இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு. ஏனென்றால் இவர் போட்டுவிட்டோம் என்று தவிக்கலாம். ஏன்னா நாட்டின் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விலைவாசி உயரும். அப்போ நீதிமன்றம் இந்த தேவையில்லாத சட்டத்துக்கும் தமிழ்நாடு எங்கிருக்கும் சாராய கடைக்கும் டாஸ்மார்க்குக்கும் பூட்டு போடலாம் ஐயா. இயற்கை போதைக்கு பூட்டு போடுது இல்லை, அப்போ இந்த செயற்கை போதை இருக்கு. போதை அரக்கன், போதை அரக்கன், உயிரை பறிக்கும் யமன் டாஸ்மார்க் தேவையா? இன்றைக்கு மாணவர் மாணவிகள் எங்கெங்கே கடையை மூடச்சு அத்தனை கடையும் மூடணும். டோட்டலாக மூடியா? நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். இந்த இயற்கை போதையை, சிவமூலிகை, புகையிலை விற்று அப்பாவிகளை பிடித்து உள்ளே போடுவது பயனற்றது. அப்பாவிகள் அவங்க விஷத்தை விற்கல, அவங்க ஒரு மூலிகை இலையை தான் விற்றான். அந்த இலையை செஞ்சவனை கொலை செஞ்சவன் மாதிரி உள்ள தூக்கி போட்டிருக்க இல்லையா? அப்பாவிகளை அத்தனை பேர் விடுதலை செய்ய வேண்டும். செயற்கை போதை கடையை மூட வேண்டும். வேண்டாம், கடை வேண்டாம். உயிரை பறிக்கும் யமன் நாட்டின் மக்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சி இன்னைக்கு எத்தனை விதவைகள் நாட்டிலே, விதவைகள் பெருக்கம் பெருகிவிட்டார்கள் இந்த சாராயத்தால். அதனால் நித்தம் சண்டை. கோற்று போட்ட உடனே அவனுடைய எல்லாமே மாறுது டோட்டலாக. அப்போ அது தேவையா? இல்லை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, கட்டுப்பாடு, ரேஷன் யார் யாருக்கு வேணுமோ கொடுங்க. ஏன்னா போதையும் ஒரு மருந்தாக, விருந்தாக, சொர்க்கமாக இருப்பதினால் அதற்கு ஒழுங்கு நடவடிக்கை இல்லைன்னா அன்புடன் உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதி நாராயணன், துறவிகள் சரணாலயம், திருவண்ணாமலை. காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உங்களோடு, 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 உங்கள் அறிவோடு, உங்கள் மனதோடு, உங்கள் உணர்வோடு கலந்த கலவையாக இருக்கிறார். நீங்கள் கேட்பதினால் இறைவன் கொடுக்கவில்லை, நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். பொறுத்திருந்து பொறுமையாக இருக்கும் பாருங்கள். உங்களால் இருக்க முடியவில்லை, பிரார்த்திங்கள், ஒரு நிலை கொள்ளுங்கள், மனதை ஒரு நிலை கொள்ளுங்கள், எல்லாம் சாத்தியம். காட் பிளஸ் யூ.